ஒவ்வொரு வினாடியும் சுமார் 600 கோடி டன் பொருட்களை விழுங்கி மிக வேகமாக வளர்ந்து வரும் இளம்கோளை கண்டுபிடித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா மற்றும் உலகின் பிற விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்திய ஆய்வின் போது 2008ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சா 1107 7626 எனும் இளம்கோள் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுவாக கோள்கள் நட்சத்திரங்களை சுற்றி வருவது வழக்கம். உதாரணமாக நமது பூமி சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் சா 1107 7626 எந்த நட்சத்திரத்தையும் சுற்றாமல் தனித்து விண்வெளியில் இயங்கி வருகிறது. சாதாரணமாக கோள்கள் தங்கள் நட்சத்திரங்களை சுற்றிய போது வாயு மற்றும் தூசி பொருட்களை ஈர்த்து வளர்ச்சி அடைகின்றன. ஆனால் இந்த கோள் எந்த நட்சத்திரமும் இல்லாமல் தன் காந்த சக்தியின் மூலம் தூசி, வாயு மற்றும் பிற பொருட்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களில் இது அகோர பசியுடன் கிடைத்ததையெல்லாம் விழுங்கி வருகிறது. இந்த நிகழ்வு விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், இதுவரை நட்சத்திரங்களை சுற்றும் கோள்கள் மட்டுமே இவ்வாறு வேகமாக வளர்வதாக கூறப்படுகிறது. ஆனால் விண்வெளியில் தனியே இருக்கும் ஒரு கோள் இப்படி பிரம்மாண்டமாக வளர்வது கோள்கள் உருவாகும் முறையை பற்றிய பாரம்பரிய புரிதலுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஞ்ஞானிகள் சா 1107 7626 கோளின் தீவிர வளர்ச்சி நட்சத்திரங்கள் உருவாகும் போது நிகழ்வதைப் போலவே அதன் காந்த புலத்தால் தூண்டப்படுகிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல்லாக கூறப்படுகிறது. மேலும் தகவல்களை பெற இந்த கோளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.